வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு பச்சை மிளகாய் புதினா சட்னிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி கப்பு எடுத்துருக்கேன். அதில் ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலைங்க, அதை சேர்க்குறேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, காரம் புளிப்பு. நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, புளி கொஞ்சங்க, ஒரு எலுமிச்சை அளவு இருக்குங்க புளி, ஒரு கப்பு புதினா, ஒரு கப்பு கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேங்க. வெல்லம் ஆப்ஷனல், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். ஆனால் நல்லா காரம் புளிப்பு இனிப்போடு இருந்தால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம் மிக்சியில். மூடி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது தாளிச்சிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு சூடு ஏறினதும் ஒரு 4 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க விடணும். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா செவந்ததும், நல்லா செவந்துருச்சுங்க. தீயை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அதை அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்கு இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸி கப்பில் தண்ணி ஊற்றி அலசியும் அதையும் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும். அப்படியே இந்த மாதிரி வதக்கி வைக்கும்போது சட்னி கெடாது நம்மளுக்கு. ஏன்னா பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வைக்கிறோம். இந்த சட்னி செஞ்சு நம்ம ஒரு 4 நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க, கெடாது இது. இந்த மாதிரி சட்னிங்க போன வீடியோவில் கூட ஒரு கார சட்னி போட்டேன். அது 10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னி 4-5 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னிகளை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் போகும்போதோ இல்லை நைட்டு வந்த உடனே என்ன செய்யலான்னு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு இட்லியோ தோசையோ சப்பாத்தி ஏதாவது செஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி சட்னி எடுத்து தொட்டுன்னு சாப்பிட்லாம். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பச்சை மிளகாய் போட்டிருக்கணுமே நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டுக்கிறதால இது ஒன்றும் பண்ணாதுங்க, காரெல்லாம் அவ்வளோ தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.